Hello friends, welcome to Indian Recipes Tamil. Friends, தீபாவளி வந்து வரப்போகுது. நிறைய பேர் வந்து ஸ்வீட்ஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பீங்க. முக்கியமாக பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்வீட் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பயமே இருக்கும். ஆனால் ஸ்வீட்ஸ் நம்ம கையால் வந்து செய்து சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரியான பிகினர்ஸுக்கு தான் இந்த வீடியோ. ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப டேஸ்டியான ரெசிபி, சூப்பரான ஒரு பர்ஃபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் இன்ஸ்டண்ட்டான ஒரு பர்ஃபி. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லை, நீங்கள் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்டை செய்து பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் தினம் அப்லோட் பண்ணுற புது வீடியோஸ் உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. கடாயில் நெய் நல்லா உருகட்டும். நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா 1/2 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்ததுக்கப்புறமா 2 கப் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 கப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு கப்பை சேர்த்துக்கிறலாம். மொத்தமாக வந்து நம்ம 2 கப் பால் பவுடர் வந்து சேர்க்குறோம். நான் செய்கிற பால் பவுடர் ரெசிபீஸ்லலாம் நிறைய நண்பர்கள் டவுட் கேட்பீங்க, என்ன பிராண்ட் வந்து பால் பவுடர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் உங்களுக்கு கடையில் வந்து என்ன பிராண்ட் கிடைக்குதோ அது நீங்கள் யூஸ் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம மீத இருக்க 1 கப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துடலாம். இது வந்து நம்ம பால் சேர்த்துருக்கிறதுனால ஈஸியாக வந்து அந்த கரைஞ்சிரும், அந்த பால் பவுடர் வந்து ஈஸியாக கரைஞ்சிரும். இப்போ இது கூட 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறலாம். நல்லா வந்து பால் பவுடர் ஒன்று போல் கலந்ததுக்கப்புறமா சர்க்கரை சேருங்க. சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அதில் 2 ஏலக்காயை நசுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடிக்கும் நல்லா வந்து கலந்து விடுங்க. இது எந்த அளவுக்கு நம்ம கலந்து விடணும்னா அப்படியே வந்து அந்த டவாவில் ஒட்டாமல் வரும், அந்த அல்வா மாதிரி வரும் இந்த பர்ஃபி. ஸோ அந்த சமயத்தில் தான் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம கலந்துகிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போலாம் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அப்படியே திரியாக தனியாக இருக்குது பாருங்கள். இப்படி இருக்காது. நம்ம நல்லா கலக்கும் போது ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒன்றோடு ஒன்று கலந்துரும். பாருங்கள், ஒன்றோடு ஒன்று கலந்து பால்கோவா மாதிரி தெரியுது பாருங்கள். இன்னுமே நம்ம வந்து கலந்துகிட்டே இருக்கணும். இது வந்து ஸ்டேஜ் கிடையாது. இந்த சமயத்தில் நம்ம ஆஃப் பண்ணக்கூடாது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கலக்கணும். அப்படியே டவாவில் ஒட்டாமல் திரண்டுக்கிட்டு வரும். அந்த சமயம் வர வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விடணும். பாருங்கள், இப்போ வந்து நல்லா கலந்தாச்சு. சூப்பராக வந்து எப்படி ஒட்டிகிட்டு வருது பாருங்கள். நல்லா அந்த டவாவில் ஒட்டாமல், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அல்வா பதத்துக்கு இருக்குது. சூப்பராக இருக்குது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த சமயத்தில் நீங்கள் நெய் தடவின ஒரு ட்ரேயில் கொட்டி சரிசமமாக வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து ஆல்ரெடி இந்த ட்ரேயில் நெய் தடவி வச்சுருந்தேன். இப்போ கொட்டிட்டு சரிசமப்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கரண்டி ஏதாவது ஸ்பூன் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி சரிசமப்படுத்திக்கோங்க. இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஆறட்டும். 1/2 மணி நேரத்தில் முழுசாக ஆறாது. இருந்தாலும் நம்ம வந்து கீரல் போட்டுக்கிறணும். ஏன்னா வந்து பர்ஃபி முழுசாக ரெடியானதுக்கப்புறம் நம்ம கீரல் போட்டோம்னா அது ஒழுங்காக வராது. அதனால் இந்த சமயத்தில் நம்ம வந்து கீரல் போட்டுக்கிறலாம். ஆறுறதுக்கு முன்னாடியே நல்லா அந்த மாதிரி கீரல் போட்டு வச்சுருங்க. நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டைமண்ட் ஷேப்பு எந்த ஷேப் வேணாலும் கட் பண்ணிக்கிறலாம். ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நல்லா இறுகினதுக்கப்புறமா அதை நீங்கள் வந்து ஈஸியாக வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளுடைய பர்ஃபி சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க, எந்த பாகுபாதம் எதுவுமே தேவை கிடையாது. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாக கடையில் கிடைக்கக்கூடிய பால் பர்ஃபி மாதிரியே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த தீபாவளிக்கு நீங்கள் என்னெல்லாம் ரெசிபி செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து செய்து அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, அதையும் நான் கிளியர் பண்ணுறேன். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டே ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டுக்கு, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.